நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் இந்த சுரமண்டலத்தை பார்த்துருக்கீங்க? முதல் முறையா பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது ஆனால் இதற்கு முன்பாக நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? பார்த்ததில்ல. எல்லாரும் இதை நீங்க பார்த்துருக்கீங்களா ஐயா? ஓ சூப்பர். ஆமென். ஸோ சுரமண்டலம் தாவீது வாசித்தார் இல்லையா? சவுலுக்கு பிசாசு பிடித்தபோது சுரமண்டலத்தை தாவீது வாசித்தான். அது மாத்திரம் இல்லை, அவர் தேவனோடு பேசணும்னா சுரமண்டலத்தை வாசித்து கொண்டே இருப்பார். தேவனோடு அவர் உறவாடி கொண்டே இருப்பார். இந்த காலத்தில் நம்ம இந்தியாவில் நிறைய கிட்டார்ஸ் இருக்குது, கீபோர்டு இருக்குது. அந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஜூபால் அப்படின்றவர் ஆதியிலேயே அவர் கண்டுபிடிச்சிட்டார் சுரமண்டலத்தை. ஆமென். தேவனை ஆராதிக்கும்படிக்கு முதல் முறையாக ஒரு இசைக்கருவி அமைக்கப்பட்டதுன்னா அது எந்த இசைக்கருவினா சுரமண்டலம். ஆதி ஆகமத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், முதல் ஜூபால் அப்படின்ற ஒரு மனுஷன் சுரமண்டலத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஃப்ளூட் இருக்குல்ல, புல்லாங்குழல், அதையும் அவர் தான் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. தேவனை முதல் ஆராதிக்கும்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி. அதனாலதான் பரலோகத்துல ஹானர் பண்ணி வச்சிருக்காரு சுரமண்டலத்தை. நம்ம பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த புஸ்தகத்தை வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு சாஷ்டாங்கமா விழுந்து என்ன பண்ணாங்க? அவரை ஆராதித்தார்கள். தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், அவரை துதித்தார்கள். அவரை நீரே பாத்திரர்னு துதித்தார்கள்னு போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக இயேசு சொன்னாரா? ஸோ பரலோகத்துல நமக்கு சுரமண்டலமும் எக்காலத்தையும் கொண்டு தேவனை துதிக்கிறார்கள். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு தேவனை துதித்து வருகிறார்கள். ஆமென். இன்றைக்கு உங்க திருச்சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த சுரமண்டலத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க பாக்கியவான்களா? ஆமென். இப்ப சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்கள். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எபிரேய பாஷையில வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. முதல்ல வேதாகமத்தை எழுதுறாங்க இல்லையா, லாட்டின் அண்ட் எபிரேய பாஷையில. இயேசு கிறிஸ்து மூல பாஷையில எபிரேய அரமிக்ல பேசினாரு. அரபிக்ல அரமேயிக்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதுல பேசினாரு. எபிரேயு அல்லது அரமிக்ல பேசினாரு. ஸோ அந்த பாஷையில நம்ம ஒரு பாடலை பாடுறோம். நீங்க எல்லாம் கத்துக்க விருப்பப்படுறீங்களா? சேர்ந்து பாடலாமா? என் கூட சேர்ந்து நம்ம ஹீப்ரூல ஒரு பாட்டு பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹிந்திக்காரங்களே பாடிட்டாங்க, நீங்க பாட மாட்டீங்களா? பாடலாம்ல, கத்துக்கலாமா? யார் நல்லா பாடுறான்னு பார்ப்போம். ஆமென். சரி. இஸ்ராயல் ஹை சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா இஸ்ரவேல் ஜீவிக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜீவிக்கிறதா? இஸ்ரவேலின் தேவன் ஜீவிக்கிறாரா? ஆமென். இஸ்ராயல் ஹை. ஆமென். அப்படின்னா இஸ்ரவேல் ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம். ஓதா அவினு ஹை. வெரி குட். இன்னொரு வாட்டி சொல்லலாம். ஓதா அவினு ஹை. பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். யெஷுவானா எல்லாருக்கும் தெரியும்ல, இயேசுவே யெஷுவான்னு சொல்லுவாங்க. யெஷுவா ஹை. இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 வரிகளை நம்ம எல்லாம் திரும்ப பாட போறோம். சரியா? சொல்லுங்க. இஸ்ராயல் ஹை. ஓதா அவினு ஹை.
யெஷுவா ஹாய். இப்ப நீங்க ஹாய் ஹாய் சொன்னீங்கல்ல, அந்த இடம் அப்படின்னா ஜீவன் ஜீவன் அர்த்தம். சரியா? இப்போ ஹாய் சொல்லும் போது நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா ஹே சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க? இப்படி இல்ல, ஹே. எல்லாம் நல்லா கைகளை உயர்த்தி ஹே, நல்லா ஹே. நீங்க இங்க சொல்றது வானத்தின் வாசலை திறக்கணும். ஆமென். பெத்தேல்ல வானத்தின் வாசல் திறக்கப்பட்டதுல உங்களுக்காக தேவன் இங்க வானத்தின் வாசலை திறந்திருக்கிறார். பரலோக ஏணியை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. ஹே சொல்லுங்க, ஹே. ஆமென். ஹalleluya. இதான் வேணும். ஹalleluya. ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? சொல்லவே இல்லையே. ஹாய் சொல்லும்போது ஹே சொல்லணும்ல. ஆமென். மறந்துட்டீங்களா? ஓகே, ஒன் மோர் ட்ரையல் போலாமா? சொல்றோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? ரோமர் 16:20 படிக்க போறோம். 16. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹalleluya. ஹalleluya. உங்கள் காலின் கீழே சாத்தானை என்ன பண்றாராம்? உங்கள் காலின் கீழே. இப்போ சாத்தான் உங்க கால் கீழே இருக்கான். சரியா? இப்போ நீங்க அவனை என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் நசுக்குவீங்களா? எப்படி நசுக்குவீங்க? அவன் கழுத்து உங்க கால் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ஆசீர்வாதத்தை இத்தனை நாள் பிடுங்கி வச்சிருந்தான். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை பிடித்து வச்சிருக்கான். அவன் உங்க கையில இப்ப கிடைச்சிருக்கான். கையில கூட இல்ல, காலில் கிடைச்சிருக்கான். இப்ப எப்படி அவனை சாவடிப்பீங்க? இதானா? இப்படிதானே சாவடிப்பீங்க? அவன் ஏங்க நீ பண்ணுமா? எப்படிமா சாவடிப்ப? எப்படி? நான் என் காலில் கிடைச்சா எப்படி தெரியுமா சாவடிப்பேன்? இப்படி சாவடிப்பேன். ஹalleluya. ஏன்னா நானே ஒரு வெயிட். நான் ஏறி குதிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவன் 10 வருஷம் தலைமுறைக்கு எந்திரிக்க மாட்டான். ஆமென். நீங்க சாவடிச்சு காட்டுறீங்களா அவனை எப்படின்னு? விசுவாசம் உள்ளவர்களை அதன்படி நம்ம நடக்கணும், கிரியை செய்யணும். சரியா? இது ஒரு ஃபெய்த் ஆக்ட். இங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்காதீங்க, வெக்கப்படாதீங்க. தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்க கீழே சாத்தானை கொடுத்துருக்காரு. சாரி. அப்போ சாத்தான் உங்க காலு கீழே இருக்கான். அவனை நீங்க என்ன பண்ண போறீங்க? நசுக்கல உங்களுடைய அவன் பிடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. அவன் தலை அப்படியே அப்படி சட்னி ஆகணும். அந்த மாதிரி நசுக்கணும். ஆமென். ஆமென். எப்படி நசுக்கிறீங்க நானும் பார்க்குறேன். ஹalleluya.
ஜீவனின் அதிபதியா
வல்லமை உள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அவர் நாமத்தினால இன்றைக்கு உனக்கு சுகம், அவருடைய நாமத்தினால உனக்கு அற்புத சுகம், ஒரு அற்புத சுகம் உண்டாகிறது. அற்புத சுகம், அற்புத சுகம், அற்புத சுகம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரீகா பாபா 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 பா, ரீகா பாபா 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 பாபா, ஒராடா சந்தரா பாபா பாபா பாபா. பிசாசின் கிரியைகள் முறிக்கிறார், பிசாசின் கிரியைகளை கர்த்தர் முறிக்கிறார், பிசாசின் கிரியைகளை கர்த்தர் முறிக்கிறார். ரீகா பாபா 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 பா. உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது, உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது. ரிஷாந்தா பாபா பாபா பாபா, ரீகா பாபா பாபா பாபா, ஷீகா. ஓ ஓ ஓ ஓ, வல்லமை, 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 வல்லமை. ஓ வல்லமை, வல்லமை, வல்லமை. ஷாத்ராக் மேஷாக்கோடு அவர் இறங்கினது போல உங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஷாத்ராக் மேஷாக்கோடு இறங்கினது போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அவர் இறங்கினது போல உங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள். ஷாந்தா ரபா பாபா பாபா, ரீகா பாபா. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஷாந்தா ரபா பாபா பாபா பாபா, உரா பாபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எரா பாபா 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 பாபா, ரா 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 ரீ ரா பாபா பாபா. எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். ரீ பாபா 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 பாபா, ஷாந்தா ரபா பாபா பாபா பாபா, ரபா பாபா டா ஷாந்தா ரபா பாபா பாபா பாபா, ரபா பாபா பாபா, ரபா பாபா 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 பாபா, ரியாந்தா ரபா பாபா 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 பாபா. ஓ ரபா பாடா ஷாந்தா ரே 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 ரே. இந்த பட்டணத்துக்கே உன்னை ஜாமக்காரனாய் வைத்திருக்கிறார், இந்த பட்டணத்துக்கு நீ ஜாமக்காரனாய் இருக்கிறார். ரபா பாபா 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 பாபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரீந்தா டா ஷாந்தா ரபா பாபா பாபா பாபா, ஓ ரபா பாபா 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 பாபா, ரியாந்தா ரபா பாபா 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 பாபா, ஷாந்தா ரபா பாபா பாபா, ஓ ரபா பாபா பாபா பாபா, ரபா பாபா 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 பாபா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஜாமக்காரர்களாக தெரிந்து கொண்டேன். காவலாளனாய் இருப்பாயா? தேசத்தை அழிக்காதபடிக்கு, இந்த பட்டணத்தை அழிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை திறப்புல நிற்கும்படிக்கு முத்திரை போடுகிறார். ஓ, இங்கே தேவ தூதர்கள் ஒவ்வொருத்தர் நெற்றியிலும் முத்திரை போடுகிறதை காண்கிறேன். இந்த பட்டணத்தை அழிக்காதபடிக்கு, இந்த பட்டணத்தை இயேசுவுக்கு சுதந்திரமாக்கும்படிக்கு ஓ உங்க நெற்றியில் அவர் முத்திரை போடுகிறார். ஜாமக்காரனே எழும்பிடு, ஜாமக்காரனே எழும்பிடு, ஜாமத்தில் விழித்து ஜெபித்திடு, ஜாமத்தில் விழித்து ஜெபித்திடு என்று உன்னை சொல்லுகிறார். ஓ ராடா சந்தராபா, ஓ ரகாபாடா சந்தராபா பாபா பா. நீ தேவனுக்கு பரிசுத்தம் என்று எழுதுகிறார். உன் நெற்றியில என்ன தெரியுமா எழுதுறாரு? இது கர்த்தருக்கு பரிசுத்தம், இது கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். ஓ ராடா பாபா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஓ ராடாடா சந்தாடா பாபா பாபா, ஓரிகா பாபா 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 பாபா, ரீடாடா பாபா 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 பாபா, ஊராடா சந்தரா பாபா பாபா. நாங்க 7 எக்காலங்களை ஊத போறோம். சந்தரா பாபா பாபா பாபா, 7 எக்காலங்களை ஊத போறோம். எல்லாம் கவனிங்க. 1 to 6 முறை எக்காலங்கள் ஊதும் போது நீங்க மௌனமா இருதயத்திலிருந்து அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டே இருக்க போறீங்க. 7வது முறை எக்காலம் ஊதும் போது நீங்க உரத்த சத்தமிட்டு ஆர்ப்பரித்து அந்நிய பாஷைகளை பேசி, அன்றைக்கு யோசுவா எரிகோ கோட்டையை வீழ்த்தினது போல நீங்களும் வீழ்த்த போறீங்க. எரிகோ கோட்டையை தகர்த்தெறிய போறீங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமா இருந்த எரிகோ கோட்டை விழப்போகிறது. உங்களால முன்னேறி செல்ல முடியாம உங்க வாழ்க்கையை தடுத்துட்டு இருந்த, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாம தடுத்துட்டு இருந்த எரிகோ கோட்டை இன்றைக்கு தகர்த்து எறிய போகிறார்.
தேவன் உங்களுக்கு தகர்த்து எறிய போகிறார். அவர் உங்களுக்கு வல்லமை உள்ள தேவனாக முன்னேறி முன்பாக செல்ல போகிறார். ஹல்லேலூயா. நாம ஒவ்வொரு முறை எக்காலம் ஊத நீங்க ஜெபிக்க போறீங்க. 7வது முறை எக்காலம் ஊதப்படும் போது உரத்த சத்தமிட்டு அந்நிய பாஷைகளை பேசி உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்தெறிய போறீங்க. ஹல்லேலூயா. விளங்கினவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஷந்தரா பாபா. ஒரு நிமிஷம் நம்ம அந்நிய பாஷையில கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி அந்த பலவானுடைய கோட்டையை பிடிக்க போறீங்க. பலவானுடைய கோட்டை எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பலவானுடைய கோட்டை. அவர்கள் பெரக்காவிலே கூடி சத்துருவை கொள்ளையிட்டது போல சத்துருவின் உடைமைகளை நீங்க கொள்ளையடிக்க போறீங்க. கர்த்தருடைய கரத்திற்கு கட்டளை கொடுங்க. கர்த்தருடைய கரத்திற்கு கட்டளை கொடுங்க. கர்த்தாவே பலவானை கட்டுவீராக. இந்த பட்டணத்துல இந்த பகுதியில் இருக்க பலவானை கர்த்தர் கட்டுவீராக. கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக ராஜா. ஓ ராபா டாபா. கொள்ளையடிக்கும்படிக்கு பலவானுடைய உடைமைகளை நாங்கள் கொள்ளையடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பெரக்காவிலே இவர்களை அழைத்து வருவீராக. இந்த ஜனம் பெரக்காவிற்கு வருவார்களாக இயேசுவின் நாமத்தினால. சத்துருவின் பேரில் இவர்கள் களி கூறட்டும் இயேசுவின் நாமத்தினால. யாந்த ராபா டாபா சந்தரா பாபா. ஓ ராபா காபா பாபா பாபா. முதலாம் எக்காலம். அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். அவர் உருவாக்கும் தேவன் எலோஹிம். உங்களுக்காக புதிய காரியங்களை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைப்பிக்கிற தேவன். அவர் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார். இரண்டாம் எக்காலம். உன்னில் இருக்கும் இருளை நீக்கி நித்திய வெளிச்சத்தை உன்மேல் உதிக்க பண்ணுகிறார். உன்னுடைய கடனை நீக்குகிறார். உன்னுடைய சாபத்தை நீக்கினார். உன்னுடைய பாவத்தை நீக்கினார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ, வியாதியை நீக்குகிறார். வெளிச்சம் உதிக்க கடவுது. நன்மை தொடரட்டும். கிருபை தொடரட்டும். மூன்றாம் எக்காலம். அவர் மூன்றாம் நாளில் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுப்புகிறார். உயிர் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். உயிர் அடைவீர்கள். உயிர் அடைவீர்கள். நான்காம் எக்காலம். அவர் உனக்காக கல்லறையை புரட்டுகிறார். 4 நாள் ஆயிடுச்சே, இது நாரி போயிடுமேன்னு கவலைப்படாத. இது மனுஷரால் முடியாது, ஆனால் தேவனால கூடும். தேவனால கூடும். தேவனால எல்லாம் கூடும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய தேவனால கூடும். நீ வற்றாத நதியை போலவும் இருக்கும்படிக்கு அவர் ஜீவ நதியை ஊற்றுகிறார். அவர் ஜீவ நதியை ஊற்றுகிறார். ஐந்தாம் எக்காலம். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பூத்து குலுங்கிடுவாய். யாக்கோபே, சிறுமந்தையே, சிறுமந்தையே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். சிறுமந்தையே, நான்
சொல்லுகிறார். ஆறாம் எக்காலம். அவர் ஆறாம் நாளில் மனுஷனை உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை அனுப்பினார். அவன் ஜீவாத்துமாவானான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். கர்த்தர் உன்னுடனே நித்திய உடன்படிக்கை செய்கிறார். நித்திய உடன்படிக்கை செய்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இப்ப 7ஆம் எக்காலம் ஊத போறோம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீங்க தான் உடைக்க போறீங்க. ஆர்ப்பரித்து உரத்த சத்தமிட்டு அந்நிய பாஷைகளை பேசி பெற்றுக்கொள்ளுங்கள் 7ஆம் எக்காலம். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். எரிகோ கோட்டை விழுந்தது, விழுந்தது, விழுந்தது. எரிகோ கோட்டை விழுந்தது, விழுந்தது, விழுந்தது. இயேசுவின் நாமத்தினால எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டை விழுந்தது. எரிகோ கோட்டை விழுந்தது, விழுந்தது, விழுந்தது. ஜெயம் உண்டானது, ஜெயம் உண்டானது. ஜெயம், 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 ஜெயம். தடைகள் உடைந்தது. தடைகளை படிகளாய் மாற்றினார். தடைகளை படிகளாய் மாற்றினார். தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றினார். ராடா சந்தா ரபா பா 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 ரபா பா 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 ரிகாலா பா 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 ரிகா பா 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 ரிடா டா சந்தா ரபா பா 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 ரிகா பா 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 ரிடா ரபா பா. அவர் தண்ணீர்களை உடைக்கிறது போல பால் பெராசிம் என்னும் நாமத்தை கொண்டு உனக்கு முன்பாக இருந்த தடைகளை உடைத்தெறிந்தார். அவர் உடைத்தெறிந்தார். வழியை உண்டு பண்ணினார். வழியை உண்டு பண்ணினார். முன்னேறி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ரஷந்தரா பா 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 பா. புதுபலன், புதுபலன், புதுபலன். வாய்க்காலை வெட்டு, வெட்டு, வெட்டு. நீ காற்றையும் காணல, மழையையும் காணல. உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். விசுவாசம் என்கிற வாய்க்காலை வெட்டு. இயேசுவின் நாமத்தினால வெட்டு, வெட்டு, வெட்டு. நிரப்பிக்கோ, நிரப்பிக்கோ, நிரப்பிக்கோ. வாய்க்காலை வெட்டு, 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 வெட்டு. இயேசுவின் நாமத்தினால. ரீகா பா 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 ரா 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 பா பா. ஓ, வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறது. வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறது. வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ, ஓ, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். காற்றையும் காணல, மழையையும் காணல. உன் தண்ணீரால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும், நிரப்பப்படும். ஓ ராபா தர்ஷந்தரே பே 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 ரிகா பா 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 பா. நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ தேவனுடைய தோட்டம் எனப்படுவாய். நீ கர்த்தருடைய தோட்டம் எனப்படுவாய். நீ கர்த்தருடைய தோட்டம். நீ கர்த்தருடைய தோட்டம். நீ பூ பூத்து கனி கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பூ பூத்து கனி கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தா டா பா 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 பா
கவனிங்க, உன் வீட்ல ஆடல் பாடலின் சத்தம் கேட்கும். உன் வீட்ல ஆடல் பாடலின் சத்தம் கேட்கும். யூதாவின் வீதிகளில் ஆடல் பாடலின் சத்தம் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will celebrate the Lord's victory. கர்த்தருடைய ஜெயத்தை நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொண்டாடுவாய். எழுதி வைத்துக்கொள், நீ கொண்டாடுவாய். கர்த்தருடைய ஜெயத்தை நீ கொண்டாடுவாய். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தலை நிமிரச் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ வாளாக்கப்படாமல் தலையாவாய். தலை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தலையை உயர்த்துகிறவர் உன்னோடு. உன் தலையை உயர்த்துகிறவர் உன்னோடு. நீ தலை நிமிர்ந்து கம்பீரமாக அரிக்கட்டிகளை சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரியாந்தரா பாபா பாபா. எல்லாரும் வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்துங்க. நம்பர் 8 என்றால் புதிய துவக்கம் என்று அர்த்தம். இப்ப நாங்க 8வது எக்காலத்தை ஊதுகிறோம். புதிய வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் 8ஆம் எக்காலம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அனுகிரகத்தின் காலம் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். புதிய எண்ணெயால அபிஷேகிப்பார். புதிய ரசத்தினால நிரப்புவார். புதிய தானியத்தினால உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திருப்தியாவாய். நீ திருப்தியாவாய். என்னாகமம் 6:24 படி கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்னை மகிமைப்படுத்துவார். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். நீ கர்த்தரின் பார்வையில கனம் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரியாந்தரா பாபா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னாகமம் 6:24-25 நாங்க ஹீப்ருல உங்க மேல பேச போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்வார். கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இவரேஹா அடோனாய் வைஷ்மரேஹா யேர் அடோனாய் பனாவலேஹா வெகுனேஹா இசா அடோனாய் பனாவலேஹா בשם לך שלום. Amen.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். திருச்சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தர் தமது வார்த்தையினால் சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.